ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்றைக்கி இட்லி தான் செய்ய போகிறேன். இதில் வந்து ரேஷன் அரிசி தான். சும்மா 5 டம்ளர் ரேஷன் அரிசி, 1 டம்ளர் உளுந்து தலை தட்டி எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பூன் வெந்தயம். சும்மா நார்மலாக நான் ஊற போட்டு சும்மா 4 டைம் தண்ணி வச்சு கழுவுனாலே போதும். அரிசி நல்லா வெள்ளையாக வந்துடும். சிலவங்க உப்பு போட்டுலாம் கலக்குவாங்க. அப்படிலாம் எதுவுமே கலக்க வேண்டாம். சும்மா நம்ம மாவை அரைச்சிட்டு நல்லா கையை வச்சு கலக்கினாலே போதும், இட்லி பஞ்சு போல் வந்துடும். இது நல்லா ஊற போட்டு எவ்வளோ வேறு நேரம்னாலும் ஊற போடலாம். சிலவங்க வந்து குறிப்பிட்ட டைம் தான் ஊற போடணும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் எந்த கணக்குமே இல்லை. உங்கள் இஷ்டம் தான். எவ்வளோ நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் ஊற போடலாம். ஃபஸ்ட்டில் நான் உளுந்து தான் அரைப்பேன். இப்போ உளுந்து அரைஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் உளுந்தை எடுத்துகிட்டு அரிசி அரைப்பேன். அரிசி அரைஞ்சதுக்கப்புறம் எடுத்த உளுந்து அதிலே கொட்டி நான் வந்து கை வச்சு கலக்காமல் மிஷின்லேயே அரிசி மாவையும் உளுந்த மாவையும் கலக்கிடுவேன். இது வந்து குறிப்பிட்ட டைம் தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு மாவு நல்லா பொங்கி வரும், அதனால அரைச்சி வச்சிட வேண்டியதுதான். பாருங்க, இது வந்து நான் புளிக்க வச்சுருக்கிறேன். பக்கெட் மாவு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டுறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாவில் வந்து உப்பு போட மாட்டேன். வெளியில் வைக்கிற மாவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டு கையை வச்சு நல்லா கலக்கினாலே மாவு நல்லா பொங்கி வந்துடும். இப்போ குளிர்காலங்கிறதுனால இந்த அளவுக்கு தான் எனக்கு பொங்கி வந்திருக்கு. ரொம்ப பொங்கி வரல. இதுவே நல்லா தான் இருக்கும். நல்லா பஞ்சாட்டம் வரும் இட்லி. ரேஷன் அரிசினா மாவை பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக பாருங்கள். இட்லி பாருங்கள் எவ்வளோ பஞ்சாட்டம் அழகாக இருக்குது. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. நான் 1 டம்ளர் உளுந்துக்கு 5 டம்ளர் ரேஷன் அரிசி வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இட்லி. நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் அரைப்பேன் ரேஷன் அரிசி. இது பாருங்கள், தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கிறேன். தேங்காய் பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, 2 பூண்டு, அவ்வளோதான். அரைச்சி அந்த தாளிச்ச வேண்டியதான். இதுதான் எங்கள் வீட்டு டிஃபன். அப்புறம் நான் இட்லி செஞ்சு மாவு அரைச்சி கஷ்டப்பட்டு இட்லி சுட்டால் கடைசியில் எனக்கு ஒரு இட்லி தான் மீதி இருந்துச்சு. அதனால 2 இட்லி சுட சங்கடப்பட்டு 2 கோதுமை சுட்டு சாப்பிட்டாச்சு. ஒரு தட்டு இட்லி தான் செஞ்சேன். என் சின்ன பொண்ணு 2 இட்லி, அப்புறம் என் வீட்டுக்கார் ஒரு 4 இட்லி, 4 2 6, அப்புறம் ஒரு இட்லி தான் எனக்கு மீதி இருந்துச்சு. இது வந்து நைட்டுக்கு செஞ்ச இட்லி. மாவுலாம் புளிக்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக குண்டு குண்டுன்னு பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ மீன் குழம்பு செஞ்சிருந்தோம், அந்த மீன் குழம்புக்கு தான் இந்த இட்லி.